ரஷ்யாவோட பன்சிர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கான அந்த முக்கியமான ஒரு ஒப்பந்தமானது ரஷ்யாவுக்கு இந்தியாவுக்கு நடுவில் இப்போ சமீபத்தில் கையெழுத்தாகியிருக்கு. இது உண்மையிலேயே ஒரு பிரேக் த்ரூவான விஷயம். ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா உக்ரைனுக்கு உதவிகள் போகிற விதத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக இந்தியாவை திருப்பணும்னு அமெரிக்கா எவ்வளவோ முயற்சிகளை பண்ணாங்க. ஆனால் இந்தியா இது எதுக்குமே ஒத்து வரல. சரி, இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் பெரிய இராணுவ ஒப்பந்தங்களானது இருக்கு. இந்த ஒப்பந்தங்களை தடைப்படுத்துறது மூலயமா இந்தியாவால் ரஷ்யாவுக்கு உதவிகள் பண்ணுறதை தடுக்க முடியும்னு அமெரிக்கா எவ்வளவோ முயற்சிகளை பண்ணாங்க. ஆனால் அதில் பெரும்பான்மையான முடிவுகள்ன்றது தோல்வியில தான் முடிஞ்சது. ஸோ இப்போ ஏற்பட்டிருக்க இந்த ஒரு ஒப்பந்தமானது இந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுவில், ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் முக்கியமான ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுது. குறிப்பாக இப்போ நம்ம தயாரிக்கிறதுக்காக முடிவெடுத்திருக்க இந்த பன்சிர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் புதினோட பாதுகாப்பு ஒரு உறுதிப்படுத்துகிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி தான் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன, இதை வாங்குறதுனால இந்தியாவுக்கு என்ன விதத்தில் எல்லாம் பயன்கள் ஏற்பட போகுது, இது எல்லாத்தையுமே இந்த பதிவோட நம்ம பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பொக்கிஷம் டிபி ட்ரெண்டிங்ஸ். பன்சிர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதில் பல வேரியன்ட் இருக்கு. பன்சிர் எஸ், பன்சிர் S1, பன்சிர் எம், இந்த மாதிரி பல வேரியன்ட்ல இருக்கு. பொதுவாக இந்த பன்சிர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோன்னா ரஷ்யாவோட தயாரிப்புகள் இல்லை ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பல பேருக்கு நிறைய பேர்களான தெரிஞ்சிருக்கும். S125 ஆரம்பிச்சு S200, S300, S350, S400, இப்போ சமீபத்தில் ரஷ்யாவில் உருவாக்கப்பட்டு இருக்க S500 வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் பெருசாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் அடிக்கடி ஏதாச்சும் ஒரு சில இடங்கள்லையாவது இந்த பன்சிர் என்ற ஒரு வார்த்தையை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கான காரணம் என்னன்னா S300ஆல் செய்ய முடியாத சில வேலைகளையும் இல்லை S300க்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சில வேலைகளையும் S400க்கு சுற்றி அரணா நிற்கிற ஒரு வேலையும் இந்த பன்சிர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆனது பண்ணிக்கிட்டு இருக்கு. பொதுவாக ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொன்னதும் நம்ம எல்லாருக்கும் மனசில் என்ன ஞாபகம் வரும்? வானத்தில் பறந்து வந்துட்டு இருக்க ஒரு ஏவுகணையை அதை தடுத்து நிறுத்தணும், இல்லையா எதிரிகளோட விமானங்களை சுட்டு வீழ்த்தணும், அப்படி இல்லையா வைடர் ஏரியாவில் ஒரு கவரேஜ் கொடுத்து அந்த ஏரியா ஒட்டுமொத்தத்தையும் அது பாதுகாப்பாக வச்சிருக்கணும். இதுதானே. ஆனால் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கான்செப்ட் ஆனது இருக்கு. ஒன்று வைட் டிஃபென்ஸ், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வைட் டிஃபென்ஸ். இன்னொன்று பாயிண்ட் டிஃபென்ஸ்னு சொல்கிறது. வைட் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் பல 100 கிலோமீட்டர்கள் S400, S500, பேட்ரியாட், இன்னும் நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதெல்லாம் பல 100 கிலோமீட்டர்கள்லேருந்து சில 1000 கிலோமீட்டர்கள் வரைக்கும் கவரேஜ் ஒரு பரவலான இடத்துல கொடுத்து காக்கிற வேலையை இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் செய்யும். இதை வைட் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் பாயிண்ட் டிஃபென்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது என்னன்னா குறிப்பிட்ட ஒரு பில்டிங் இல்லை குறிப்பிட்ட ஒரு கிராமம் இல்லை குறிப்பிட்ட ஒரு நகரம் இல்லை குறிப்பிட்ட ஒரு தெரு, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும் கவரேஜ் கொடுக்கணும். இதுக்குள்ளே எந்த ஒரு த்ரெட்டுமே வரக்கூடாது. ட்ரோன்ஸாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப பக்கத்துலேருந்து ஏவக்கூடிய கிரவுண்ட் பேஸ்டு லான்ச்சரில் இருக்கக்கூடிய மிசைல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஷோல்டர் மவுண்டட் மிசைல்ஸ் நம்ம தோள்பட்டையில் வச்சு தாங்கி ஏவக்கூடிய அந்த தானியங்கி ஆயுதங்கள், இது எதனாலையும் பாதிப்பு ஏற்படாத மாதிரி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பாயிண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த பன்சிர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். 1990களில் இதோட இறுதிக்கட்ட பணிகள் தொடங்கினாலும் 2009 முதல் முறையாக இது ரஷ்யாவோட படைகளில் சேர்க்கப்பட்டிருக்கு. இதை முதல்ல எதுக்காக உருவாக்குனாங்கன்னா மற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக. இப்போ S300, S400 நமக்கு தெரியும், பேட்ரியாட்டும் தெரியும். அதே மாதிரி இந்த நெட்வொர்க்ஸுக்கு எல்லாத்துக்கும் பாசிவ் மோடில் கவரேஜ் கொடுக்கணும். பாசிவ் மோட்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆனது ஆக்டிவ் மோடில் ஒர்க் ஆகுதுன்னா மற்ற த்ரெட்ஸ் அதை நியூட்ரலைஸ் பண்ணும். அதே பாசிவ் மோட்னா என்னன்னா தன்னைத்தானே தற்காத்து கொள்ளுதல், செல்ஃப் டிஃபென்ஸ், இதுதான் பாசிவ் மோட். ஆனால் எல்லா டைம்லையும் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸால் மட்டுமே அதுங்களை தற்காத்து கொள்ள முடியாது. ஏன்னா வேரியஸ் த்ரெட்ஸ் உள்ள வரப்போ, விலை கம்மியான ட்ரோன்ஸ் உள்ள வரப்பவும் இப்போ ரஷ்யா உக்ரைன் போரில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் விலை மலிவான ட்ரோன்களாலேயும் விலை மலிவான ஏவுகணைகளாலேயும் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு பெரிய த்ரெட் ஆனது இருக்கும். அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பன்சிர் மொபைல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிறது. இது மோஸ்ட் ஆஃப் த டைம் பாசிவ் மோடில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த பாசிவ் மோட்னு இது எதை குறிக்குதுன்னா இதை மட்டும் இல்லாமல் இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங் 2.5 6 கிலோமீட்டர்களுக்குள்ள இதை சுற்றி இருக்க மொத்த சரௌண்டிங்கையும் இது பாசிவ் மோடாக தான் கன்சிடர் பண்ணும். உள்ளே எந்த ஒரு த்ரெட் வந்தாலும் அதை நியூட்ரலைஸ் பண்ணுறது மட்டும்தான் இதோட வேலை. எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஹெலிகாப்டராக இருக்கலாம், ஒரு ட்ரோனாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாச்சும் ஒரு த்ரெட் உள்ளே வந்தாலும் அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதா இதோட முக்கியமான வேலை. இதை பொறுத்த வரைக்கும் 5E76னு சொல்லக்கூடிய ரெண்டு ஏவுகணைகளை இதை பயன்படுத்துவாங்க. M வேரியன்ட் இன்னொன்று, அதாவது 5E76 ஒன்று, 5E76M வேரியன்ட் ஒன்று. இந்த ரெண்டு ஏவுகணைகள் தான் இதை மோஸ்ட்டாக பயன்படுத்துவாங்க. இதில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஏவுகணைகள் எல்லாம் ரேடியோ ஃப்ரீக்வன்சி கைடன்ஸ் மூலியமாகவும் ஆப்டிக்கல் கைடன்ஸ், இந்த ரெண்டு வகையில் மட்டும்தான் இதுல இருந்து ஏவப்படும். அது மட்டும் இல்லாமல் இதில் 2 ட்வின் கன்னையும் கொடுத்து வச்சிருக்காங்க உள்ள வரக்கூடிய த்ரெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இது எல்லாமே இதோட ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும்தான். இன்னும் இதை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, புதின் ரஷ்யாவோட அதிபர், அவரோட வீடுன்றது இந்த ஓல்டைன் லேக் பக்கத்தில் இருக்குது.
அதை பாதுகாக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 4 பன்சீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை 2லேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவுகளில் ஒரு சீரியஸ் கனெக்ஷனாக செட் பண்ணி நிறுத்தி வச்சிருக்காங்க. இது வந்து நிறைய இமேஜஸ், லீக்டு இமேஜஸ் மூலியமாக நமக்கு வெளியில் தெரிய வந்துச்சு. ஸோ எந்த அளவுக்கு இது ப்ரொடக்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால் ரஷ்யாவோட அதிபர் உக்ரைனோட ட்ரோன்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக இது அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருப்பாங்கன்றது இந்த ஒரு பாயிண்ட் மூலியமாக நமக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் S-300 இந்த இடத்துல நிறைய இடத்துல ஃபெயில் ஆச்சு. S-400 சில இடங்களில் உக்ரைனால் அழிக்கப்பட்டுச்சு. இந்த பன்சீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றி மோஸ்ட்டாக இது டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இதோட சக்ஸஸ் ரேட் என்ன தெரியுமா? இதில் ஒரே டைமில் அட் அ டைமில் 12 இன்டர்செப்டார் மிசைல்ஸ் வரைக்கும் நம்மளால் ஃபயர் பண்ண முடியும். அப்படி 12 இன்டர்செப்டார் மிசைல்ஸை லான்ச் பண்ணுறதுக்கான கால இடைவெளி எவ்வளோ தெரியுமா? வெறும் 0.8லேருந்து 1.2 செகண்ட்ஸ் மட்டும்தான். வெறும் ஒரு வினாடிகளில் இத்தனை மிசைல்ஸை இதனால் ஃபயர் பண்ண முடியும். இதோட ரீலோட் கெப்பாசிட்டின்றதும் திரும்ப ஒரு டைம் இதை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்டர்செப்டார் மிசைல்ஸ் எல்லாம் ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா அடுத்த வெறும் 25 நிமிஷங்களுக்குள்ள இதை திரும்பவும் பேட்டில் கண்டிஷனுக்கு கொண்டு வர முடியும். ஸோ மொபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் டாப் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான். இந்த ரஷ்யா உக்ரைன் போல நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த சிஸ்டமை பற்றி அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு. ரஷ்யா கிட்ட இருக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லேயே ரொம்ப கம்மியான பாதிப்புகளை வாங்கினது இல்லை கம்மியாக டெஸ்ட்ராய் பண்ணப்பட்ட ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா இந்த பன்சீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இதோட சக்ஸஸ் ரேஷியோன்னு சொல்லியிருந்தேன்ல, more than 85%, சில இடங்களில் வந்து 90% வரைக்கும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 85%க்கும் அதிகமாக சக்ஸஸ் ரேட்டை வச்சிருக்க ஒன் அண்ட் ஒன்லி சிஸ்டம் 85% சக்ஸஸ் ரேட் வச்சிருக்கின்றது இந்த ஒரு சிஸ்டம் மட்டும்தான். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட பயன்பாடுகள் என்னன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்தியா இதை உள்நாட்டில் தயாரிக்கிறதுக்கு ஏன் முடிவு பண்ணியிருக்காங்க? இதுக்கான அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU எதுக்காக சைன் பண்ணப்பட்டிருக்கு? இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் IRIGC, இந்தியா ரஷ்யா இன்டர் கவர்மெண்டல் கமிஷன் ஒன்று இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 நாடுகளுக்கு நடுவில் முக்கியமான ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குது. இதில் வந்து 2 டிவிஷன் இருக்குது. ஒன்று IRIGC TECன்னு சொல்லுவாங்க, டெக்னாலஜி, எக்கானமி, கல்ச்சரல்ஸ். இதெல்லாம் வந்து இந்த IRIGC TECயில் வந்துடும். இன்னொரு தரப்பு என்னன்னா IRIGC M&MTன்னு சொல்லுவாங்க, M&MT. இதுதான் ராணுவம், அதாவது மிலிட்டரி அண்ட் மிலிட்டரி டெக்னாலஜி, ராணுவம் மற்றும் ராணுவம் சம்பந்தப்பட்ட மொத்த முடிவுகளை எடுக்கிறது இந்த டிவிஷன் மட்டும்தான். இதில் முதல் டிவிஷனுக்கு, அந்த TEC டிவிஷனுக்கு தலைமை தாங்கிறது கோ சேர்பர்சன் யாருன்னு பார்த்தோன்னா இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் ரஷ்யாவோட ஃபர்ஸ்ட் டெபுட்டி பிரைம் மினிஸ்டரும். இவங்க 2 பேரோட தலைமையில் தான் அது இயங்குது. ரெண்டாவது இந்த ராணுவம் சம்பந்தப்பட்ட கூட்டமைப்பு ஒன்று இருக்குல்ல, இதுக்கு நேரடி தலைமை யாருன்னு பார்த்தோன்னா 2 நாட்டோட ராணுவ அமைச்சர்கள் தான். ஸோ இவங்களோட தலைமையில தான் நம்மளோட இந்தியாவோட பாரத் டைனமிக்ஸ் லிமிடெடும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இந்த ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது கையெழுத்திடப்பட்டிருக்கு. 2028க்குள்ள பெரும்பான்மையான ஏவுகணைகள்ன்றதும் இதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ்ன்றதும் இந்தியாவில் தயாரிக்கப்பட போறதா இதில் அறிவிச்சிருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே ஒரு பிரேக் த்ரூவான விஷயம் தான். இது நம்ம இந்தியாவுக்கு இப்போ நம்ம இவ்வளோ நேரம் அதோட கேரக்டர்ஸாக பார்த்தது எல்லாமே ரஷ்யா உக்ரைன் போரில் பயன்படுத்தப்பட்டு இருக்குதான். குறிப்பாக இது நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா என்ன விதத்தில் இது பயன்படும்? இந்தியாவுக்கு வந்து ஒரே மாதிரி நிலப்பரப்பு எங்கேயுமே கிடையாது. ராஜஸ்தான் பக்கம் போனோன்னா வெயில் பொழந்து எடுக்கும், அடிக்கடி அங்கே வந்து டஸ்ட் ஸ்டார்ம்ன்றது வரும். இந்த பக்கம் அப்படியே லடாக் பக்கம் போனோன்னா பனி புயல் வரும். அது மட்டும் இல்லாமல் அங்கே டெம்பரேச்சர் வந்து ரொம்ப -°C நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த இடத்துல போகும். இந்த இடத்துல எஃபெக்டிவாக இதனால் வேலை செய்ய முடியுமா? கவர்மெண்ட் பில்டிங்ஸை காப்பாற்றுறதுன்றதையும் தாண்டி முக்கியமான கீ மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸை இதனால் பாதுகாக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் இந்த பன்சீரோட ஒரு மிகப்பெரிய சூட்சமே அடங்கியிருக்கு. -60°C வரைக்கும், அதாவது அதிகபட்சமாக ஒரே நிலையில் -60°C தாண்டி போகிற வெப்பத்திலையும் இதனால் எஃபிஷியண்ட்டாக இயங்க முடியும். அடர்த்தி அதிகமான இடங்கள், இப்போ வந்து காற்றோட அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களோ இல்லை பனிப்பொழிவு அதிகமாக நடக்கக்கூடிய இடங்களோ சரி, ரஷ்யாவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அட்லாண்டிக் பகுதியில், அட்லாண்டிக் ஜோனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பெரும்பான்மையான நேரம் அங்கே வந்து பனிப்பொழிவானது இருக்கும். ஸோ இந்தியாவோட இந்த ஹிமாலயன் கிளைமேட்டும் அதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அந்த மாதிரி டென்ஸாக ரொம்ப அதிகமான பனிப்பொழிவு ஏற்படக்கூடிய இடங்களையும் ஸ்டார்ம் விசிபிலிட்டின்றது, இந்த மாதிரி புழுதி புயல்கள் ஏற்படுறது வெறும் 3 மீட்டர் அக்யூரசின்ற அந்த ஒரு கண்டிஷனில் கூட இந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் பக்காவாக வேலை செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா இதை மேஜராக வாங்குறதுக்கான காரணமே மாஸ்டர் ஸ்லேவ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த பேரில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே தான் இந்த கான்செப்டும். மாஸ்டர்னா என்ன? முதலாளி, ஸ்லேவ், வேலையாள். இதே ஒரு கான்செப்டில் இந்த பன்சீர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை நம்மளால் ஒர்க் பண்ண வைக்க முடியும். இதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4லேருந்து 5 யூனிட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாவது தேவை. இதை ஒன்று கனெக்ட் பண்ணுறப்போ, இதை வந்து ஒன்று கனெக்ட் பண்ணுறப்போ இது இந்த மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்டில் இயங்க ஆரம்பிக்கும். இந்த கான்செப்ட் எப்படி வேலை செய்யும்னா, ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங் இல்லை அதை விட கொஞ்சம் பெரிய டிஸ்டன்ஸ்னு வைங்க, இதை ஒன்று இன்டர் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கப்போ இதோட இயர்லி டிடெக்ஷன் ரேடார் S-400ஓட இதோட குவாடினேட்ஸை ஷேர் பண்ண முடியும். இப்போ S-400 வந்து ஏதோ ஒரு த்ரெட்டை கண்டுபிடிச்சிருச்சு, இல்லை S-400 வேணாம், நம்மளோட இந்த பன்சீர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ரேடாரே ஏதோ ஒரு த்ரெட்டை கண்டுபிடிச்சிருச்சுன்னு வைங்க. இதில் ஒவ்வொரு யூனிட்டாலையும்
மாஸ்டராக ஒர்க் பண்ண முடியும். எந்த த்ரெட் எந்த பக்கத்தில் வருது, யார் இதை இன்டர்செப்ட் பண்ணணும் அப்படின்ற கமாண்டை இதை மற்ற டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு, மற்ற யூனிட்ஸ்க்கு இதனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே டைமில் அதே ஒரு மிஷினரியால், அதே ஒரு யூனிட்டால் ஸ்லேவாகவும் ஆக்ட் ஆக முடியும். எப்படி புரியுதா? இப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல 4 பாயிண்ட் இருக்குது, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து. இந்த 4 பாயிண்டில் சவுத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டம் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு த்ரெட்டை ஐடென்டிஃபை பண்ணுது. இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த இடத்துல சவுத்தில் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு மாஸ்டராக ஒர்க் ஆகி ஈஸ்ட் பக்கம் கிழக்குல இருந்து வரக்கூடிய த்ரெட்டை நியூட்ரலைஸ் பண்ணணும்னு இந்த பிராந்தியத்தில், கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு ஒரு கட்டளை இடும். அப்படி இல்லையா, அந்த டார்கெட் ஆனது வேறு டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, தன்னை நோக்கி தான் சவுத் சைடில் வருது, தெற்கு பக்கம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா இதுவே அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் ஏற்படும். இல்லைனா கிழக்கு பக்கத்தில் இருந்து வரக்கூடிய கட்டளைகளை ஏற்று இதுவே அந்த டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான அந்த கமாண்டை ரிசீவ் பண்ணி இதுவே அதை அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம இந்தியாவுக்கு வர்றது மூலயமா நம்மளோட பார்டர் செக்யூரிட்டி, அது மட்டும் இல்லாமல் முக்கியமான மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸை கண்டிப்பாக நம்மளால் வேரியல் த்ரெட்ஸ் கிட்ட இருந்து பாதுகாக்க முடியும், குறிப்பாக ட்ரோன்ஸ் கிட்ட இருந்து. ஏன்னா இந்த ட்ரோன்களோட யுத்தம்ன்றது ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒட்டு மொத்தமாக வேற கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி எல்லாம் ட்ரோனை பயன்படுத்த முடியுமான்றதை ஒவ்வொரு நாளும் நம்ம புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட மாஸ்கோ மேலே ஒரு ட்ரோன் அட்டாக்னு சொல்லிட்டு உக்ரைன் ரஷ்யாவை ட்ரோன்ஸை வச்சு ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சு, மாறக்கூடிய வார்ஃபேர் டாக்டிக்ஸை மனசில் வச்சு இந்தியா இப்படி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ ரஷ்யாவோட இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவுக்கு வர்றது கண்டிப்பாக நமக்கு ஒரு மேஜரான அட்வான்ஸ்மெண்ட் தான். ஆனால் இதே மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம இந்தியாவில் உருவாக்கணும்னா கண்டிப்பாக அது நமக்கு இன்னமும் கை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆகணும். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு எங்கே விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.